அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடான மீன ராசியில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி. இந்த சனி பயிற்சி கர்ம சனி என்று அழைக்கக்கூடியதுங்க. உங்களுடைய ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் வீட்டிற்கான அதிபதி இந்த சனி பகவான். இந்த சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு 12, 4 மற்றும் 7ஆம் வீட்டிற்கு பட உள்ளதுங்க. இந்த சனி பகவான் அதாவது நீதிமான் என்று அழைக்கக்கூடியவர் செய்யும் கர்ம வினைகளுக்கேற்ப அதனுடைய பிரதிபலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த சனி பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய நபர்கள். நம்ம செய்யக்கூடிய வேலையில் எந்த விதத்துலையும் மற்றவங்களும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா பார்த்து செய்கிறோம். எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சாலும் சில பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம செஞ்ச வேலையில் இதுக்கப்புறம் மறுபடியும் எந்த தவறும் நடந்துடக்கூடாது, ஏன்னா யாருமே குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடியது. ஸோ இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியில் எந்த விதமான பலன்கள் கொடுக்கும், ஸோ இந்த சனி நமக்கு எந்த வித அற்புத பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி புதனின் நண்பர் அப்படின்னு அழைக்கலாங்க. ஏன்னா புதன் பகவானுடைய நண்பர் கிரகம் தான் இந்த சனி பகவான். ஸோ இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான சாதகமான சூழ்நிலையை மட்டும்தான் கொடுக்க போகுது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 80% ஒரு நல்ல ஃபேவராக இருக்கக்கூடிய சனி பயிற்சி தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. அதாவது 10ஆம் இடம். நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப விஷயத்தை எல்லாமே பார்த்து பண்ணிகிட்ருப்போம். நிறைய தவறுகள் நடந்துருச்சுங்க. எதனால் இந்த தவறுகள், எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்கள், இதுக்கப்புறமாவது இந்த சனி பயிற்சியாவது நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல பலனை கொடுக்குமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா கடினமாக உழைச்சி உங்களுடைய வெற்றியை தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நிறைய முயற்சிகள் இதுக்கு முன்னாடி சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, பட் அது எதுவும் சக்ஸஸ் ஆகிருக்காது. பட் இந்த டைம் கட்டாயமாக நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. செலவினங்கள் குறைந்து வருமானங்கள் பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எதுக்கு எடுத்தாலும் செலவுங்க. ஏன் அப்படி செலவாகுதுன்னே தெரியல. எல்லா பணமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அது ஒரு 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவாகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துட்டுருக்கு. வரவுக்கு மீறின செலவுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்ததுங்க. வருமானம் எவ்வளோதான் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கண்ணு முழிச்சு எல்லாத்தையும் கொண்டு சம்பாதிக்கிறேன், நான் வந்த பணம் வீடு வரைக்கும் கூட என்னால் கொண்டு வர முடியறது இல்லைங்க. வர வழியிலே எல்லாமே செலவாயிடுது. ஏதாவது ஒரு விதத்தில் தேவையற்ற செலவினங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இதனால மன உளைச்சல் ஜாஸ்தியாகி நிறைய கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுங்க. இந்த கடனை எப்படியாவது அடைப்போமான்னு யோசிச்சிங்கன்னா இப்போ வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய செலவினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எப்படின்னா இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கண்டிப்பாக தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை. அதே போல் இந்த இரும்பு எந்திரம், மோட்டார் வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ 10ஆம் இடம் என்று கர்மஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சனி பகவானுடைய கர்ம சனி உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஏன்னா வீண் மருத்துவ செலவினங்களும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் அந்த மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது முன்கூட்டியே கொஞ்சம் தயாராக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, அப்பப்போ சின்னதாக போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. மனைவி மக்களிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அதாவது பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தில் எங்களால் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுனால அவங்களுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது பாதிக்குது, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம், பிள்ளைகளை மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டு குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். அதே மாதிரி திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது ஆகலாம். இந்த 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த
கலசரஸ்தானத்தில் படும் பொழுது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு இருந்த வந்து தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க. ஸோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. நான் மேரேஜ் ப்ரொப்போசல்லாம் நிறைய பார்த்து இதுக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது ஒன்று வேண்டாங்கிற அளவுக்கு சில யோசனைகள்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. இரண்டாவது திருமணம் செய்வதற்கான முயற்சிகள் கூட கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அளிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு கசப்பான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சு. இதுக்கு மேலேயே அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சது அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியமே இல்லைங்க. இதோடு இந்த நிலையை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ செகண்டாக வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் கரெக்டான இடத்துல அந்த திருமண வாய்ப்புகள், அந்த பந்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய பேர் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளாக ஓடிட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து காதல் வந்து திருமண ரேஞ்சுக்கு போகுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரொம்ப வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்டோம், நாங்கள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாமா, இந்த காலத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு நல்ல சுப பலன்களை கொடுக்குதுங்க. ஸோ ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்தவங்க கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கும். ஸோ வேலையில் நிறைய வெற்றியும், உங்கள் தொழிலில் நிறைய லாபமும், அதாவது புதிய வேலைகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. ஏன்னா அந்த தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் நிறைய பட்டம் பதவி தன்னை தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை தேடி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக வருங்க. அதே போல் ஹையர் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பெரிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வேலை தேடிட்டு இருக்கோம், வேலையே கிடைக்கலைங்க, எங்கே போனாலுமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஓகே உங்களுக்கு வந்து மறுபடியும் தகவல் கொடுக்குறோம், உங்களை நாங்களே கூப்பிட்றோம், தேவைப்பட்டால் நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஸோ இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் அட்டன் பண்ணுற இன்டர்வியூஸ் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் நினச்ச படியான ஒரு சேலரி கிடைப்பதற்கான சூழலும், நீங்கள் நினச்சபடி ஒரு வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தொழிலில் நிறைய மாற்றங்களை மாற்றக்கூடிய சூழல். ஸோ இது வரைக்கும் உங்களுடைய பேர் ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. நீங்கள்லாம் எதுக்குப்பா இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இது தெரியாதா, தெரிஞ்சவங்களே இந்த தொழிலில் வந்து நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டாங்க, நீங்கள் இந்த மாதிரி தொழிலை எடுத்துருக்கலாமா, அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை வந்து குறைச்சி மதிப்பீடு போடுற மாதிரி ஒரு சூழல். இப்போ இந்த தொழில் ஸ்தானத்தில் நடக்கிற இந்த சனிப்பெயர்ச்சி தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றமும், தொழிலில் நிறைய மாற்றம், இது வரைக்கும் நீங்கள் இழந்த அதாவது மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுங்க. ஒரு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புங்க, அதே நேரத்தில் ஒரு வீடு வாங்குவதற்கான யோகம், புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, இது எல்லாமே நடக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக வந்து அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ பதவி பட்டம் உயர்வு, அதேமாதிரி சம்பள உயர்வு, இது எல்லாமே கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள், அதாவது அந்த பிள்ளைகள் மனைவி அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ ரொம்ப நாள் இது வந்து ஒரு பெரிய குறையாகவே இருக்குது. ஸோ அந்த ஒரு குழந்தை இருக்குங்க, ரெண்டாவது குழந்தை ஒன்று இருந்தால் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பாங்க. ஸோ இது நாங்கள் வந்து ரொம்ப நாளாக தள்ளி போட்டு, இப்போ தள்ளி போட்டதே இது வந்து பெரிய பாதிப்பாயிருச்சு, ஸோ மறுபடியும் எங்களுக்கு வந்து ரெண்டாவது குழந்தை இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு செகண்டு பேபி பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரெண்டாவது திருமணத்திற்குண்டான யோகம் அப்படிங்கிறது கூட கட்டாயமாக இருக்குதுங்க. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகுது. ஏன்னா ஹெல்த் அப்படிங்கிறது ஏன்னா நான் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தாங்க என்னால் நல்லபடியாக சம்பாதிக்க முடியும், நல்ல வேலைக்கு போக முடியும், நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த ஹெல்த் பிரச்சனையினால் சரியாக வேலைக்கு போக முடியலைங்க, சரியாக ஒரு வேலையை செய்ய முடியல, ஆரம்பித்த பிஸ்னஸையும் கரெக்டாக ரன் பண்ண முடியல, பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியல. ஸோ ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப தொந்தரவாகவே இருக்குது. மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது கூடிகிட்டே இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் விரையுங்க. போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய செலவுகள் பண்ணிகிட்டு இருந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் செலவு பிரச்சனைலாம் தீராதா, ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஆரோக்கிய ரீதியான ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எடுக்கிற ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நட்பு ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எதுக்கெடுத்தாலும் சண்டைங்க, நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்று கூட ஷேர் பண்ணிக்க முடியல, நல்லா பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு வந்து எங்களுக்கே எதிராக மாறிடுறாங்க. ஸோ அந்த நட்பில் வந்துட்டு நல்ல விதமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கட்டாயமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வருங்க. நினச்ச நேரத்தில் நினச்சபடி சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோக காலம். வீட்டில் குழந்தைங்க கேட்ட சில பொருட்கள் கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாமல் போயிருக்கோம்.
மனைவியோட தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்கும், அப்பா அம்மா சில விஷயங்கள் கேட்டிருப்பாங்க, அதையும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. இது எல்லாத்தையுமே செய்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வரக்கூடிய சனி பயிற்சிக்கு இந்த கர்ம சனியானது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% வந்து ஒரு நல்ல சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு யோக பயிற்சியாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.